வெல்கம் டு ஹைமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இருக்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அந்த லெசனோட புக் பேக் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தெரிவு செய்வோமா. அதில் முதல்ல ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம். வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாட. மரங்கள் இடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் கூட்டல் இடையே. அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது மான். அடுத்ததா வினாக்களுக்கு விடையளி. மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? மரங்கள் விலங்குகளிடம் சண்டையிட்டன. செகண்ட் கொஷின், காட்டை விட்டு எவை வெளியேறின? காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின. மூணாவது கொஷின், விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது? யார் பெரியவர்கள் என்ற எண்ணம்தான் காரணம். அடுத்ததா கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அடுத்து புதிர்களை படித்து விடையை கண்டறிக. காட்டின் அரசனாவான் நெருப்பு போன்ற கண்கள் உடையவன் முழக்கமிடுவான் அவன் யார்? சிங்கம். என் உடலில் புள்ளிகள் உண்டு நான் துள்ளி துள்ளி ஓடுவேன் நான் யார்? மான். வேர் பிடித்து வளர்ந்திடுவேன் தண்ணீரை உறிஞ்சிடுவேன் மழை பெற உதவிடுவேன் நான் யார்? மரம். அடுத்ததாக எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமா? அதாவது ஃபஸ்ட்டு பனை மரத்துலேருந்து பனை வெல்லம் கிடைக்குது. அடுத்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் நார் கிடைக்குது. அடுத்து மரத்துலேருந்து நம்மளுக்கு நாற்காலி மேஜை அதெல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ரப்பர் மரத்துலேருந்து டயர் ரப்பர் கிடைக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குழுவில் சேராததை வட்டமிடுக. அதாவது ஆட் ஒன் அவுட். ஃபர்ஸ்ட் ஒன் மயில், கிளி, புறா, புலி, கோழி. ஆட் ஒன் புலி. ரெண்டாவது ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை. ஆட் ஒன் மலை. தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மட்டைப்பந்து. ஆட் ஒன் மட்டைப்பந்து. நான்காவது வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை. மென்மை. ஆட் ஒன். ஐந்தாவது கத்திரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய். ஆட் ஒன் தென்னை. அடுத்ததாக சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டில் பா, இம் அப்படின்னு பால தொடங்குற மாதிரியும் இம்ல முடிகிற மாதிரியும் நாம் இப்போ எழுத போகிறோம். சென்டரில் இருக்க எழுத்துக்களை வச்சு நாம் எழுத போகிறோம். பா, லா, இம் பாலம். பா, ரா, இம் பாரம். பா, டா, இம் பாடம். பா, தா, இம் பாதம். பா, சா, இம் பாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.